நாளிலே கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். புக் ஆஃப் ஜான் சாப்டர் 6 verses 9. வாசிங்க. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். ஃபர்ஸ்ட் பகுதி மாத்திர படிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. போதும். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளத்திலேயும் பதியட்டும் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். என்ன வாசித்தோம்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான். யார் சொன்ன வார்த்தை? அந்திரேயா ஏசாமிட்ட சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். சிறு பிள்ளைகளெல்லாம் கவனிக்கணும். இந்த சிறு பையனை பற்றி தான் நாம் இங்கே கவனிக்க போகிறோம். எல்லாரும் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இயேசு கிறிஸ்து மாலை நேரத்தில் என்ன செய்கிறாரு? பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணுறார். ஜனங்க எல்லாரும் எந்திரிச்சு வெளியே போனாங்க அப்படின்னு இருக்கா? இல்லை, ஜனங்க உட்கார்ந்து ஆவலோடு ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே அற்புதம் நடக்குது, சுகம் உண்டாகுது, தேவ ராஜ்யத்துக்குரிய செய்தி ஆண்டவர் போதிக்கிறார். ஜனங்க கேட்டுட்டே இருக்கிறபடினாலே ஏசப்பா சொல்றாரு, இந்த ஜனங்க வெகு நேரமாய் காத்திருக்கிறார்கள், இருட்டி போச்சு, இவங்க இப்படியே வீட்டுக்கு அனுப்புனா வழியில சோர்ந்து போவார்கள், அதனால் என்ன கொடுத்து அனுப்பணும்? நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றார். இப்போ சீசரிடத்துல கூப்பிட்டு சொல்றாரு, பிலிப்பை கூப்பிட்டு சொல்றாரு, பிலிப்பு என்ன செய், இந்த ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அனுப்பணும். இப்போ பிலிப்பு பார்த்துட்டு சொல்றாரு, ஐயா, இத்தனை ஜனங்களுக்கு எங்க போய் வாங்கிறது? 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதே, ஜனங்க நிறைய வந்திருக்கிறாங்க அப்படின்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்க போய் தேடி பாருங்கள். என்ன செய்யுங்க? தேடி பாருங்கள். இப்போ தேடி பார்க்கும் பொழுதுதான் அந்த அந்திரேயா வந்து சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். பையன் என்றால் நிறைய ஸ்டேஜ் இருக்குல்ல. பிள்ளை, பையன், வாலிபன், முதிர் வயதுள்ளவர்கள், வயோதிபர்கள், இப்படிலாம் பல ஸ்டேஜ் இருக்கு. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பொழுது அங்க யார் இருந்தா? ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் என்ன செஞ்சான்? வெகு நேரமாய் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தான். டேய், அதை நோண்டாம இங்க கவனி. செடியை முடிச்சு இழுத்துட்டு இருக்கிற இங்க கவனி. என்ன உங்களுக்கு தான் சொல்றேன், என்ன கவனிங்க. இயேசு கிறிஸ்து பேசுறத யார் கேட்டிருந்தா? திரளான ஜனங்கள் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இங்க ஹைலைட் யார பண்றாங்க? அந்த கூட்டத்திலே ஒரு பையன் இருந்தான். அவனும் என்ன செய்யறான்? வெகு நேரம் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுட்டே இருக்கிறான். இன்னைக்கு பிள்ளைகள் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வசனத்தை கேட்குறீங்க? அதுக்குள்ள 4 தடவை எந்திரிச்சு வெளியே போனாதான் நல்லா இருக்கு, இல்லாட்டி மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கீங்களா? அப்புறம் முடியல என்ன செய்யற? தூங்கிடுறது. ஆல்நைட்டு ப்ரேயருக்கே வருவானுங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்பானுங்க, அப்புறம் பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க. சின்னப்பா சரி வர வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறது. அப்புறம் என்ன செய்யறது? போய். ஆனா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு, என்ன செய்யறாங்க? அங்கே ஒரு பையன் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் டிவி முன்னாடி நிறைய நேரம் உட்கார்றாங்க. செல்போன். நான் சில கிராமங்களுக்கு சில ஊர்களுக்கெல்லாம் போகும்போது பார்த்தா
4 பேர் 5 பேர் ஒரு செல்லை வச்சு உட்காந்துருப்பான். என்னதான் பார்க்குறான்னு தெரியாது, எல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. பல மணி நேரம் செல்போன் பார்க்கறதுக்கு, பல மணி நேரம் டிவி பார்க்கறதுக்கு செலவிடுறாங்களே, ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு செலவிடுறாங்களா? யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறான்னு நம்ம பிள்ளைகளை பற்றி சொல்லப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் காட். மலர்கண்ணன், இங்கே வா, இந்த 2 செடி எடுத்து இந்த பக்கம் அந்த தள்ளி வை, இதில் மறைச்சிக்குது, இவங்களை பார்க்க முடியாதபடி அதுலேயும் மறைஞ்சு உட்காந்துக்கிறாங்க. ஓரமாக வை. ரைட். யார் இருந்தா? ஒரு பையன் இருந்தான். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பையன் கெட்டு போவானா? சொல்லுங்க, பெரியவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆண்டவரை தேடி வார்த்தையை கேட்க வந்தவன் கெட்டு போவாங்களா? கெட்டு போகவே மாட்டாங்க. அதே சினிமா பார்க்க போறவன், டிவி பார்த்துட்டு இருக்கிறவன், கார்ட்டூன் பார்க்குறவன், என்னமோ ஃபயர் விளையாடுறாங்களாம், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவன், லீவு நாள் தானே, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது. எத்தனை பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தீங்க? வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? கவனிங்க. அந்த பையன் மீட்டிங்க்கு போகிறான்னா யார் காரணம்? பெற்றோர் காரணம். பெற்றோர் அவனை அனுப்புகிறாங்க, போடா, எங்கே போ, ஏசப்பா வந்திருக்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு போ. இன்னைக்கு பெற்றோர் என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டும் தூங்கிட்டும் வீட்லேயே இருந்து நீ டிவி பார்த்துட்டு நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், வீட்லேயே இரு, எங்கேயும் வெளியே போயிடாது. அது எங்கே போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்கும், அது எங்கேயா ஊரை சுற்றிட்டு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடும். நீங்கள் அந்த பக்கம் போனால் எங்கடா அப்பா அம்மா எப்படா நவுருவாங்கன்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. அந்த பக்கம் போனது இந்த பக்கம் என்ன ஆவானுங்க? சில பேர் எஸ் ஆயிடுறானுங்களாம், எஸ்கேப் ஆயிடுறானுங்க. புரியுதா உங்களுக்கு? கவனிக்கிறீங்களா? அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான். எங்க இருந்தான்? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான். அதனால தான் அவனை பற்றி பல வருடங்கள் ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, மார்க்கு எழுதலை, மத்தேயு எழுதலை, மார்க்கு அதை பற்றி எழுதலை, லூக்காவும் எழுதலை. ஆனால் யோவான் மறவாமல் அந்த பையனை, அங்கே 5 அப்பம் 2 மீன் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் யார் இடத்துல இருந்தது? அந்த பையன் இடத்துல இருந்தது. அல்லேலூயா. ஆக a small boy was in the meeting of Jesus. எப்படி அவன் அங்கே இருந்தான் அப்படின்னா, பெற்றோர் அவனை அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பெற்றோர் எங்கே அனுப்புகிறாங்க பிள்ளைகளை? இருக்கீங்களா? காது கேட்குதா? அல்லேலூயா. இல்லை, கேட்குதுங்களா? பின்னாடி நடுவில் கடைசி உட்கார்ந்து இருக்கிறவங்க பிள்ளைகள் எங்கே அனுப்புறீங்க? ஒரு பையன் நல்லா வரணும்னா அவன் எங்கே போகணும்? ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கசக்குது, எட்டிக்காயை திங்கிற மாதிரி இருக்கு. எட்டிக்காய்ன்னு தெரியாது, வேப்பங்காயை திங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது கீழ்ப்படியாதவங்களா போயிடுவாங்க. ஆலயத்துக்கு அனுப்பல, நல்வழிப்படுத்தலைன்னா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை கீழ்ப்படியாமல் போனால் நாளைக்கு யாருக்கு கஷ்டம்? பெற்றோருக்கு தான் கஷ்டம். யாருடைய பையன்? இன்னாருடைய பையன். யாருடைய பையன்? இன்னார். அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி இன்னாருடைய பையன். யாருக்கு அவமானம்? யாருக்கு கேவலம்? பெற்றோருக்கு தான். அப்போ என்ன செய்யுங்க? பெற்றோர் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்து அவனை சரியான பாதையில் நடத்தினா ஒழுங்காக படிப்பான், படித்து முடித்து வேலைக்கு போவான். அதுக்கப்புறம் தாய் தகப்பன் பார்த்து ஒரு வாழ்க்கை அமைச்சு தரட்டும்னு பொறுமையாக காத்திருப்பான். சரியான விதத்தில் போதிக்கலைன்னா ஸ்கூலுக்கு போகும்போது இழுத்துட்டு வந்துடுவான். அதான் நடக்குது இன்னைக்கு. இருக்கீங்களா? நான் ஓப்பனாக பேசுகிறேன், எதையும் மறைச்செல்லாம் பேசல. இன்னைக்கு 6வது 7வது படிக்கும் பொழுதே காதல்,
விவகாரம், பிரச்சனை. ஆமேன். இருக்கீங்களா? ஆக பிள்ளைகள் எங்கே இருக்கணும்? மீட்டிங் நடக்கும்போது. இயேசு கிறிஸ்து எல்லா நாளும் பிரசங்கம் பண்ணார். பட் அந்த குறிப்பிட்ட ஊரில் அவர் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது, அந்த கலிலேயா கடல் அருகே வந்து அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது திரளான மக்கள் இருந்தார்கள். அதில் யார் இருந்தா? ஒரு சின்ன பையனை உட்காந்துருந்தான். மற்ற நேரம் சொல்ல பெரியவங்க எடுத்துக்கிட்ட சின்னவனுக்கு என்னடா வேலை, அப்படி சொல்லக்கூடாது. ஆலயத்துக்கு என்ன செய்யணும்? பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் காரியத்துக்கு எல்லாருமே வரலாம். ஆண்டவருடைய போதனை கேட்டவங்க ஒரு நாள் கெட்டு போக மாட்டார்கள். அவர் தான் சொல்றார், உன் சகோதரனை சிநேகி, அன்பு செலுத்து. இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை கேட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கை மாறி இருக்கு. அல்லேலூயா. இந்த மாதிரி ஆலயத்துக்கு வருகிற போதனைகளை கேட்டு வாழ்க்கை மாறும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஒரு சாயந்தர கூட்டம், மாலை நேர கூட்டம். இன்னைக்கு ஒரு கூட்டம் நடக்குதுன்னா என்ன கேட்குறோம்? எப்படி அனுப்புறது? வேன் அனுப்புவீங்களா? ஆட்டோ அனுப்புவீங்களா? இந்த பையன் எப்படி அனுப்பிச்சிருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா? நடந்து தான் போயிருப்பான். கூட்டத்துக்கு போகிற பிள்ளைகளோட சேர்ந்து போயிருப்பான். அந்த மாதிரி என்ன செய்யணும்? பிள்ளைகளை அனுப்பணும். நம்ம பிடிச்சிருக்கு வைக்கிற வரைக்கும் நம்மளால் பாதுகாக்க முடியாது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்கள் பிள்ளை அனுப்புற, நீங்கள் தான்ப்பா பாதுகாப்பு, நீங்கள் தான்ப்பா அவனுக்கு எல்லாம், அவர் கையில் ஒப்பு கொடுத்து அவர் கூட்டத்துக்கு அனுப்புங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, யூத் மீட்டிங்க்கு அனுப்புங்க. அனுப்புறனால பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு வந்து உண்மையாக ஆராதிச்சவன் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்திலே ஒரு சிறு பையன் உட்கார்ந்து ஜனங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது அவனும் என்ன செய்தான்? கேட்டு கொண்டிருந்தான். அந்த வார்த்தைகள் அவனை ரட்சிப்புக்குள் கண்டிப்பாக வழி நடத்தி இருக்கும். அந்த வார்த்தைகள் அவனை பிற்காலத்தில் ஒரு பெரிய தலைவனாக உயர்த்தி இருக்கும். அவன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்திருப்பான். எல்லாவற்றையும் வேதம் நமக்கு பதிவு பண்ணல. ஆனால் அந்த பையனுடைய செய்த செயலை வேதம் என்ன செய்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறோன்னா, அந்த சிறு பையன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவனாய் இருக்கிறான். ஏனென்றால் அவனும் அந்த கூட்டத்திலே ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எந்த கூட்டத்தில் ஒருவராய் இருக்கிறார்கள்? ஊர் சுற்றுற கூட்டத்தில் ஒருவராக இருக்கிறாங்களா? இல்லை விளையாடுற கூட்டத்தில் இருக்கிறாங்களா? ஆண்டவருக்கு விரோதமான செயல்கள் ஈடுபடுகிற கூட்டத்தில் இருக்கிறாங்களா? இப்போ நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுகிற கூட்டத்தில் இருக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யுங்க? சர்ச்சு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஜெபங்களுக்கு அனுப்பணும், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆயத்தப்படுத்தணும். ஆமேன். எப்படியோ கொண்டு வந்து என்ன செய்யணும்? விடணும். விட்டால் என்ன செய்வாங்க? அவங்க வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை கிரியை செய்யும், ஏதோ ஒரு வார்த்தை அவங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளை கெடுத்து விட கூடாது. அந்த பிள்ளைகள் நல்வழிப்படுத்த வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்திலே ஒரு பையன் இருந்தது போல உங்க பையன் உங்க பொண்ணு எங்க இருக்கணும்? ஆலயத்தில் நடக்கிற கூட்டத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். எங்களுக்கெல்லாம் எந்த போதகர் இப்படியெல்லாம் சொல்லித் தரல. ஆனால் நாங்கள் உணர்வடைந்தோம். எங்கள் பெற்றோர்கள் உணர்வடைந்திருந்தார்கள். அவர்கள் கண்டிப்பாக என்ன செய்வாங்க? கூட்டங்களுக்கு அழைத்து செல்வார்கள். உபவாச கூட்டங்களுக்கு, முழுரவு ஜபங்களுக்கு அழைத்து செல்வார்கள். அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருப்போம், வெளியே எந்திரிச்சு எங்கேயும் போக மாட்டோம். ஆமேன். அப்படியெல்லாம் இருந்ததனுடைய விளைவாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறார். யாருக்கு தெரியும்? இதில் நிறைய ஊழியக்காரர்கள் எழும்பலாம், நிறைய மிஷினரிகள் எழும்பலாம், நிறைய பெரிய வரம் பெற்றவர்கள் எழும்பலாம். அப்படி எழும்புவதற்கு பெற்றோர் காரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்கள் பெற்றோருக்கு தெரியாது நான் ஒரு ஊழியக்காரனாக வருவேன்ட்டு. ஆனால் நல்வழிப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஊழியக்காரனாக இருக்கிறேன்.
அதே போல் உங்களுக்கு தெரியாது உங்கள் பிள்ளைகள் என்ன ஊழியக்காரங்களா வரப்போகிறாங்கன்னு தெரியாது. ஆமென். நல்வழிப்படுத்துங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க. பிற்காலத்திலே ஒரு பெரிய ஊழியர்களாக எழும்பலாம், ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளாக எழும்பலாம். அல்லேலூயா. Who knows? God only knows. ஆமென். வழி நடத்துறது நம்முடைய வேலையா இருக்கணும், உருவாக்குறது ஆண்டவராக இருப்பார். அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஒரு களிமண் அப்படியே போட்டு அது குப்பையும் கூழுமாக தான் கிடக்கும். அந்த களிமண் உருவாக்கப்பட வேண்டுமானால் ஒரு குயவன் தேவை. அந்த குயவன் இயேசு. அந்த குயவனுடைய களத்துக்கு வரும் பொழுது அந்த மண்ணை ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார், அதை நல்ல ஒரு பாத்திரமாக வணைவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக அவருடைய பெற்றோர் மிகவும் முக்கியம். அடுத்த ரெண்டாவது காரியம் என்ன, அவருடைய தாயார் அந்த கூட்டத்துக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாங்க. என்ன கொடுக்குறாங்க? 5 அப்பம் 2 மீன் கொடுத்து அனுப்புகிறாங்க. பிரைஸ் காட். அப்போ அந்த பிள்ளைகள் ஆலயத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்கணும்னா என்ன செய்யணும்? காலையில் வரும்போதே அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீ காஃபி வச்சு கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க. இல்லாட்டி என்ன செய்யும், பசிக்குதுன்னு இருக்கும். அடுத்தது பாருங்கள், சண்டே ஸ்கூல் முடிஞ்சோன்னு என்ன செய்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஏறக்குறைய 2-3 வருஷமாக பன் கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? சரி பசியோடு இருக்குமேன்னு சொல்லிட்டு. அடுத்ததில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, அவருடைய தாயார் அவன் கூட்டத்துக்கு போவதற்கு உதவுகிறார்கள். என்ன உதவுகிறாங்க? நல்ல உணவை அவனுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. இப்போ பிள்ளைகள் வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதே அவர்களுக்கு ஏதாவது டீ காஃபி கொடுங்க, காலையில் வர பிள்ளைகளுக்கு. அடுத்தது மதியானம் முடிச்சுட்டு போனதையும் நல்ல உணவை சமைச்சு வைங்க. ஆமென். அப்போது அவங்களுக்கு ஆண்டவரை தேடிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவு உண்டாயிருக்கும். அதுக்காகவாச்சும் என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு போவாங்க. எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், அவர் வீட்டில் 7 பிள்ளைகளாம். எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகள். அவங்க அப்பா சிறு வயதிலே மரித்து போனார். அம்மாவுக்கு பென்ஷன் தான். அந்த பென்ஷனில் எல்லா பிள்ளைகளும் சாப்பிடணும். அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கறி கிடைக்குமா, கறி குழம்பு கிடைக்கும். அதில் அவர் சொல்லுவார், 2 துண்டு கறி 1 துண்டு எலும்பு இதுதான் கிடைக்குமா. ஏன்னா கூட்டம், அதனால் அவ்வளோ எல்லாத்துக்கும் திருப்தியாக கொடுக்க அளவு தான். 2 துண்டு கறி 1 எலும்பு பீஸ் கிடைக்குமா. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததையும் அவங்க அம்மா கேட்பாங்களே, இன்னைக்கு பாஸ்டர் என்ன வசனம் சொன்னாருன்னு. அந்த வசனத்தை அவர் கரெக்டாக எல்லா பிள்ளைகளும் ஒப்பிக்கணும், ஒப்பிச்சாதான் சோறு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த 2 துண்டு கறிக்காகவே என்ன செஞ்சேன், வசனத்தை கவனிச்சேன்னார், அதனால் கெட்டு போகலன்னார். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு என்னடா பிரசங்கம் பண்ணார், சண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன சொல்லி கொடுத்தா கேளுங்க. அல்லேலூயா. அப்போ தான் சாப்பாடுன்னு ஒரு என்ன செய்யுங்க, ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை கொண்டு வாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்ட் பண்ணும் பொழுது தான் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒழுக்கத்தில் வளருவாங்க. பிரைஸ் காட். விட்டோம்னா என்ன ஆகும், அது வசனத்தையும் கேட்காது, குறும் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த இடத்துல படிக்கிறோம், அவனுடைய தாய் அந்த சிறு பையனுக்கு போகும் பொழுது அவன் கையில் என்ன கொடுக்குறான், உணவை கொடுத்து அனுப்புகிறாள். அப்படின்னா தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ப்பிலே ரொம்ப கவனமாக இருக்கிறாள். அல்லேலூயா. ஆமென். ஆக தாயும் தகப்பனும் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்ப்பதில் என்ன செய்யணும், நம்ம அவர்களுக்கு உதவியாக இருக்கணும். ஆமென். அவங்க வளருவதற்கு நாம் என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் இதில் கவனம் செலுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழிநடத்த நீங்கள் எந்த விதத்திலே அவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த விதத்தில் என்ன செய்யுங்க, உதவுங்கள். அல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா உணவு கொடுத்தோன்னாங்க, அப்பமும் மீனும்
கொடுத்துருந்தாங்க. இந்த பையன் என்ன செஞ்சான் பாருங்க, அதை பத்திரமாக வைத்திருந்தான். ஆமேன். என்ன செஞ்சானுங்க, அந்த உணவு கொடுத்துருச்சே நம்ம மீட்டிங்கில் உட்காந்து சாப்பிடல. என்ன செஞ்சான், வார்த்தையை கவனித்து கொண்டிருந்தான். ஏன்னா உணவை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பெரிதாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிள்ளைகள் ஆரம்ப நாட்களில் அப்பப்போ வரும்போது வீட்டிலேருந்து வரும்போதே பிள்ளைகளுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் தீனி வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கறது. என்ன செய்யும், அது சாப்பிட்டு இருக்கும், மற்ற பிள்ளைங்க பார்க்கும். அப்போ தான் என்ன செய்யும், அது பழிச்சு காமிக்கும், அது கொடுக்காது. அப்படிலாம் சர்ச்சுக்கு வரும்போது என்ன செய்யாதீங்க, தின்பண்டங்களை கொண்டு வராதிங்க. வீட்லேயே கொடுத்து கூட்டிகிட்டு வாங்க, அல்லது முடிச்சு போனதுக்கப்புறம் கொடுங்க. இங்கே உட்காந்து அதை எதையும் கொடுத்தா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க அதை பார்க்கும், அவங்க அம்மாட்ட அடம் பிடிக்கும். அதனால் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆக இந்த பையனும் என்ன செய்யல, அந்த உணவு கொடுத்துட்டாங்களேன்னு என்ன செய்யல, சாப்பிட்டு அவன் கேட்கல, அவன் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அல்லேலூயா. சிறு பையனாக இருந்தும் வெகு நேரம் ஆனாலும் என்ன செய்கிறான், he was observing or listening the preaching of Jesus. அல்லேலூயா. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுங்க பிள்ளைகள். என்ன செய்யுங்க, ட்ரெயின் பண்ணுங்க. வார்த்தையை கேட்க ஊக்குவிங்க, உற்சாகப்படுத்துங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு வீட்டில் போய் கேளுங்க. கேட்டாதாண்டா சாப்பாடுன்னு ஒரு அஜெண்டா கொண்டு வாங்க, ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டரை கொண்டு வாங்க. அல்லேலூயா. அப்போ தான் உனக்கு கறின்னு சொல்லி சொல்லுங்க. வாரத்தில் ஒரு நாள் கறி போடுங்க. மற்ற நாளில் போட்டின்னு என்ன ஆகும், அட ஞாயிற்றுக்கிழமை 100 நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சிருவான். இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கு? அல்லேலூயா. ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, அந்த சிறு பையன் பாருங்க, அவ்வளவு நேரம் வெகு நேரமாக பிரசங்கம் பண்ணுறார். இயேசுக்கே பரிதாபம் ஆயிடுச்சு. என்னன்னா, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிட்டோம், இருட்டாகி போச்சு. ஜனங்க என்ன செய்வாங்க, ஜனங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வாங்க, வழியில் சோர்ந்து போ அப்படின்னு ஆண்டவரே நினைக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஆமேன். அவ்வளோ நேரம் அந்த பையன் டிஃபன் பாக்ஸ் திறக்காமல் இருக்கிறான். ஆமேன். அப்பமும் மீனும். இன்னைக்கு அப்பம் மீன் இருந்தால் உடனே பசி வந்துடும். ஆனால் அப்பமும் மீனும் கையில் இருந்தாலும் என்ன செய்கிறான், அவன் அவனுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளோ நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்குது? எத்தனை பேருக்கு புரியுது? ஆகவே பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே வளரணும்னா பெற்றோர்கள் சிரத்தை எடுத்து அவங்களை ஆலயத்துக்கு அனுப்பணும், வார்த்தை கேட்க அனுப்பணும். ஏதோ சண்டே வந்தால் மாத்திரம் போதாது, மற்ற கூட்டங்களுக்கு அனுப்புங்க. ஆமேன். லீவு நாட்களாக இருக்கும் பொழுது அனுப்புங்க, உங்களோட அழைச்சிட்டு வாங்க. பிரைஸ் காட். அப்படி எல்லாம் வழி நடத்துனீங்கன்னா தான் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளருவார். இல்லாட்டா கழுதை குட்டிச்சேவராகி எங்கேயாவது போய் மூளையில் நிற்கிற மாதிரி குட்டிச்சேவத்து மேலே நின்றுருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் வாசலில் ஒரு கிணறோ ஒரு திண்ணையோ இருக்கும். அங்கே பார்த்தா 4 பேர் உட்காந்து ஆகாவளி வார்த்தை பேசிகிட்டு இருப்பான், தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் வந்துடக்கூடாது. அந்த பிள்ளைகள் நல்வழிப்படணும்னா ஆலயத்துக்கு அனுப்புங்க, ஜெபங்களுக்கு அனுப்புங்க, சிறுவர் ஊழியங்களுக்கு அனுப்புங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அங்கே அவன் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு இப்போ நேரம் வந்துருச்சு, சொல்றாரு, இந்த ஜனங்களை இப்படியே அனுப்ப விரும்பல, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும், ஏதாவது சம்திங் ஐ வாண்ட் டு கிவ் டு ஈட். அப்போ சீசரிடத்தில் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உடனே ஒருத்தன் சொல்றான், ஐயா இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு 200 பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேடி பாருங்க, என்ன செய்ய போறாருன்ற அவருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் சொல்றாரு, நீங்க தேடி பாருங்க. போய் பார்த்த பொழுது ஒரு பையன் கையில் என்ன இருக்கு, 5 அப்பம் 2 மீனை கண்டுபிடித்தார்கள்.
இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் உணவு கொடுக்கறதுல அற்புதமானவர். அல்லேலூயா. அவர் நினைச்சிருந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களை போஷிக்க என்ன பண்ணாரு? வானத்துக்கு கட்டளையிட்டார், மேகங்களுக்கு கட்டளையிட்டார். என்னாச்சு? வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது இல்லையா? மன்னா பொழிஞ்சதா இல்லையா? 40 வருஷம் எவ்ரிடே ஃப்ரெஷ் ஃபுட். அல்லேலூயா. தேனிட்ட பணியாரம் போல ருசி உள்ளது. அவர் நினைச்ச 5000 பேருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? வானத்தில் சொல்லி இருந்தார்னா வானம் பொழிந்திருக்கும். கவனிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்க இதுக்கு இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இறைச்சி வேணும், நாங்கள் கறி சாப்பிடணும்னு கேட்குறாங்க. ஏய், தூங்கக்கூடாது. கவனிங்க, ஸ்கூலில் தூங்கினா என்ன பண்ணுவாங்க? பெஞ்ச் மேல் நிறுத்தி வைப்பாங்க. என்ன கேட்குறாங்க? இறைச்சி, கறி வேணும், மீன் வேணும், இன்னைக்கு எல்லாம் சில்லி வேணும், அது வேணும், இது வேணும். ஏசப்பா நினைச்சது ஒரு கீழ்காற்றை அனுப்புன என்ன ஆகும்? சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்து திரளாய் விழுந்திருக்கும். ஆனால் அவர் எதை விரும்புகிறாருன்னா, உங்கள் மத்தியிலிருந்து ஒரு அற்புதம் செய்யணும். அல்லேலூயா. சர்வ வல்லமையில் ஆண்டவர் எதை வேணா செய்வார். காகத்துக்கு கட்டளையிட்டா காக்கா என்ன செய்யும்? எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எங்க? கேரி தாற்றுல. பஞ்ச காலத்தில் நம்முடைய ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கறதுக்கெல்லாம் அவர் கஷ்டப்படுற தேவன் அல்ல. உணவை உருவாக்குனவரே அவர் தான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களிடத்துல தேடி பாருங்கள். ஒரு சிறு பையன் வச்சிருக்கிறான். பார்த்த பொழுது பாருங்க, நல்லா கவனிக்கணும், அவன் அதை மறைக்கல. என்னது? மறைக்கல. எனக்கு தான் வேணும்னு சொல்லல. இன்னைக்கு என்ன பண்றோம்? ஐயோ, எனக்கு இப்போ தான் போயிருமே, எனக்கு இல்லாமல் போயிருமே. அவங்க அம்மா கொடுத்தது எனக்கு தான், எங்கள் அம்மா கொடுத்தாங்க, மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல. அவன் தேடி பார்த்த பொழுது ஒரு பையன் இடத்துல, அத்தனை கூட்டத்தில் ஒருத்தன் இடத்துல என்ன இருந்துச்சுங்க? அப்பமும் மீனும் இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். அதை கேட்டவுடன் சீஷர்கள் கையிலே கொடுத்தான். அந்த அப்பமும் அந்த மீனும் யார்கிட்ட வந்துருச்சு? இப்போ ஏசாமிட்ட வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த பையன் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது அவன் வெறுங்கையா போகல. பிரைஸ் காட். அவன் கையில் அவங்க அம்மா சம்திங் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது காணிக்கைகளை கொடுத்து அனுப்புங்க, பைபிளை கொடுத்து அனுப்புங்க. அல்லேலூயா. நோட்டு கொடுத்து அனுப்புங்க, எழுத சொல்லுங்க, வசனத்தை பார்க்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது. அந்த வார்த்தையை கேட்க கேட்க தான் அவனுக்குள்ள என்னாச்சு? ஏசுக்கு வீட்டிலேருந்து கிளம்புது நினச்சிருப்பான், அம்மா சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நம்ம சாப்பிட்டுக்குவோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை என்று சொல்லி கேட்ட பொழுது என்ன செஞ்சான்? அவன் அதை மறைக்கல, ஒழிக்கல, எனக்கு தான் வேணும்னு எடுத்து வைக்கல. அவன் என்ன செஞ்சான்? he gave everything. எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அதுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். சொல்லுங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். he gave everything. தனக்கு கொஞ்சம் வேணும் வச்சுக்கல. நான் ஒரு 2 பீஸ் வச்சுக்கிறேன், ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் வச்சுக்கிறேன், அடுத்தது ஒரு மீன் துண்டு எனக்கு வச்சுக்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன செய்யல? he did not take for himself. he gave everything. அல்லேலூயா. அது வார்கோதுமை அப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க? பிரயாசப்பட்டு அவன் நல்ல அப்பத்தை சுட்டு கொடுத்துருக்குறாங்க. அவன் ஆண்டவருக்கு தேவை என்று அறிந்த பொழுது அதை தேவன் கையிலே கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். பார்லி ரைஸ், அந்த வார்கோதுமை அப்பம். அப்போ தேவ பிள்ளையை சிறு பிராயத்தில் கொடுக்க பழக்கினால்தான் அவர்கள் என்ன செய்வாங்க? பிற்காலத்தில் தங்களையே முழுவதும் ஆண்டவருக்கு என்று கொடுப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆக என்னுடைய பெற்றோர் என்னை பழக்கினபடியினாலே தான் வாலிப பருவத்தில் என்னை முழுவதுமாக நான் தேவனுக்கென்று அர்ப்பணித்தேன். அல்லேலூயா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காகத்தான், மரித்தாலும் இயேசுவுக்காகத்தான் என்று சொல்லி என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன். அதை போல பிள்ளைகளை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்க வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா. அவன் தனக்கென்று வைத்து கொள்ளவில்லை, எதையும் கொஞ்சம் எனக்கென்று எடுத்துக்கொள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்?
ஆண்டவர் கையிலே. அவனுக்கும் பசி தான், அவனுக்கும் டயர்டு தான். அந்த டயர்டு பசிக்கு மத்தியிலே யாருக்கிட்ட கொடுத்தான்? தேவன் கையிலே கொடுத்தான். அதை போல தேவ பிள்ளையை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். சாப்பிட்டிருந்தா அவன் ஒருத்தன் தான் பயன் பெற்றிருப்பான். ஆனால் ஆண்டவர் கையிலே கொடுத்ததுனாலே அநேகர் பயன் பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ ஊழியங்களுக்காக கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் பொழுது அநேகர் பயனடைவார்கள். ஆமேனே வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கென்று கொடுப்பதில் என்ன செய்யக்கூடாது? நம்ம வருத்தப்படவே கூடாது, சங்கடப்படவே கூடாது. உதாரத்துவமாய் நாம் ஆண்டவருடைய காரியத்தில் விதைக்கும் பொழுது அப்பா நமக்கு என்ன செய்வாருங்க? 100 மடங்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. சில பேர் என்ன செய்வாங்க? ரிட்டர்ன்ஸை பார்த்து விதைப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது முய். 100 ரூபா முய் வச்சா 100 ரூபா திரும்ப முய் வரும். முய்க்கு முய். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கணக்கு பார்க்காமல் விதைத்தால் ஆண்டவர் என்ன செய்வாருங்க? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் திரும்ப எனக்கு கிடைக்கட்டும் என்று கொடுக்கல, என்ன செஞ்சான்? அவன் ஜனங்கள் பயன்பெறட்டும், இது ஆண்டவருக்கு தேவை என்று தன்னிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுத்தான். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்கள் பிள்ளைங்க டே எல்லாம் இங்கே பார்த்து உட்கார். அப்போ உங்கள் வாழ்க்கை யாருக்கு கொடுக்கணும்? இயேசுவுக்கு கொடுக்கணும். உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும். உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு முழுசாக கொடுக்கணும். அவளுக்கு கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் என்ன செய்யக்கூடாது? முழுசா ஹோல் ஹார்ட் கிவன் டு காட். அல்லேலூயா. முழுவதுமாக ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. பிரைஸ் காட். அதே போல பைபிளில் படிக்கும் பொழுது ஒரு விதவையை பற்றி படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு விதவை இருந்தார். குறிப்பாக ஊழியக்காரங்க போனால் எங்கே உட்காரணும்னு எதிர்பார்ப்பாங்க? போதகர்கள் போகிறார்கள், எங்கே உட்காரன்னு எதிர்பார்ப்பாங்க? சொல்லுங்களேன். காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் மந்தமாயிரு. சொல்லுங்க சத்தம்மா. சேரில் உட்கார விரும்புவாங்க. எங்கே உட்காரன்னு நினைப்பாங்க? ஸ்டேஜில் உட்காரணும், முன்னாடி உட்காரன்னு நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து போகும்போது எங்கே உட்கார்ந்துருந்தார்? அந்த ஆலயத்தில் அவர் காணிக்கை பெட்டிக்கு அருகே உட்கார்ந்திருந்தார். இயேசு எங்கே உட்கார்ந்திருந்தார்? காணிக்கை பெட்டிக்கு அருகே உட்கார்ந்த வசனம் பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். புக் ஆஃப் மார்க் சாப்டர் 12 verse 41. சீக்கிரம். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டு இருந்தார். எதை பார்த்துட்டு இருக்கிறாரு? காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை. காசு பணம் என்னதுங்க? காசு பணம். இப்ப ஜனங்க காணிக்கை பெட்டியில் என்ன போடுறாங்க? பணம் போடுகிறார்கள். பிரைஸ் காட். எப்படிப்பட்ட பணங்களை போடுறோம்? கடையில் வாங்க மாட்டேன்னு மறுத்தது, செல்லாதது, கிழிஞ்சது, ஓட்ட நோட்டு, அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் காட். ஆக என்ன செய்யணும்? நல்ல காசுகளை ஆண்டவருக்கு செலுத்தணும். இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்காரு? காணிக்கை பெட்டி அருகே உட்கார்ந்து யார் யார் என்ன போடுறாங்கன்னு என்ன செய்யறாரு? கவனித்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது படிங்களா அந்த இடத்துல, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். சரி, வசதி படைத்தவங்க என்ன செஞ்சாங்க? அதிகமாய் போட்டார்கள். அப்போ நம்ம தகுதிக்கேற்றார் போல என்ன செய்யணும்? காணிக்க போடணும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி காணிக்க போடணும். பெரிய ஒரு, அதாவது இப்படி சொல்கிறேன், உதாரணமாக சொல்கிறேன், நல்லா ட்ரெஸ் பண்ணி நகை நட்டெல்லாம் போட்டுட்டு போய் 10 ரூபா முய் எழுதுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிம்பாங்க இல்லையா?
ஆனால் பெரிய ஜோர்டன் எப்படி பயங்கர ஹைஃபையா, ஆனால் செலுத்தினது எவ்வளோ? அந்த மாதிரி ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? செலுத்த கூடாது. அங்கே அநேக ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள். என்ன செஞ்சாங்களாம்? மிகுதியாய் கொடுத்தார்கள், அதிகமாய் போட்டார்கள். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, ஆண்டவர் ஆசீர்வதித்த அளவுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஆரம்ப நாட்களில் எனக்கு 100 ரூபா காணிக்க, மாசத்துக்கே 100 ரூபா. எவ்வளோங்க? மாசத்துக்கே 100 ரூபா. அதில் அந்த டைம்லேயே 10 ரூபா தசம பாகம், ஒவ்வொரு வாரமும் 5 ரூபா காணிக்க செலுத்தணும். எப்போ? 95 சொல்கிறேன். 5 ரூபாய்க்கு குறைய ஆண்டவருக்கு செலுத்தக்கூடாது. அப்போ நாட்கள் செல்ல செல்ல அதிகமாச்சு. 5 ரூபாய், 10 ரூபாய் ஆச்சு, 20 ரூபாய் ஆச்சு, 100 ரூபா ஆச்சு, 500 ரூபா ஆச்சு. இப்போது ஒரு மாதத்துக்கு நாங்கள் குடும்பமாக வாரம் சண்டே சர்வீஸில் குறைஞ்சது 7000 ரூபாய் காணிக்க செலுத்துகிறோம், நாங்கள் 4 பேர் சேர்ந்து. அப்போது நம்முடைய அளவு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும், உயரணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் 100 கிராம் கறி வாங்கி குழம்பு வச்சுருப்பீங்க, 1/4 கிலோ வாங்கி வச்சுருப்பீங்க. இப்போது கடைக்கு போனால் 1 கிலோ, அதே 4 பேர் தான், ஆனால் என்ன ஆச்சு? அதிகமாகுது இல்லையா? புரியுது உங்களுக்கு சொல்கிற? கவனிக்கிறீங்களா? பிரைஸ் காட். இப்போ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அளவு என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றதுக்கு எல்லாம் அளவில்லாமல் செலவழிக்கிறான். ஆண்டவர் காரியம் வரும்பொழுது அந்த பையன் அப்படி செய்யல. என்ன தன் இடத்துல இருந்ததை அப்படியே இயேசு கையில் கொடுத்தான். அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த விதவையான ஸ்திரீ பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தங்கள் மிகுதியிலிருந்து நிறைய போட்டார்கள். ஆனால் அங்கே யார் இருந்தா? ஏழையான ஒரு விதவையும். அப்போ ஆலயத்தில் யார் வருவாங்க? ஐஸ்வர்யவான்களும் வருவாங்க, ஏழைகளும் வருவாங்க. அவரவர் என்ன செய்யணும்? செலுத்தணும். ஆமென். தங்களுக்கு உண்டானதை செலுத்தணும். அவரவர் தகுதிக்கேற்ப ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும். அல்லேலூயா. பெரிய வசதி வாய்ப்புல இருந்துட்டு 5 ரூபா செல்லா காசு போட்டால் ஆண்டவர் பிரியப்படுவாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு டீ விலை விற்குது 25 ரூபா. ஒரு டீ எத்தனை ரூபா? 25 ரூபாய். ஆமென். நேற்று முந்தா நாள் சென்னை போயிருந்தேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றேன். அங்கே பார்த்தா எல்லாம் விலை உயர்ந்துருக்கு. ஏர்போர்ட்டில் டீ குடித்தா 50 ரூபா, 100 ரூபா. ஐயோன்னு சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நான் தண்ணியே குடிச்சுக்கிறேன்னு இருக்க வேண்டியதுதான். அதுவும் காசு தாங்க, சும்மா அதுவும் கிடைக்காது. ஆமென். நம்பர் 1, 2 பர்னாலும் காசு தான். காசு இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. இப்போ காசு வேணும், என்ன செய்யணும்? உழைக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். வேலை செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்க கூடாது. ஏதோ நம்முடைய வாழ்வை ஓட்டுவதற்காக, நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம ஆண்டவருக்கு செலுத்த முடியும். இந்த ஏழை விதவை என்ன செஞ்சா? தனக்குண்டாயிரும் தன் ஜீவியத்துக்கே அதுதான், அதை என்ன செஞ்ச? ஆண்டவருக்கு என்று. இதை யார் பார்த்துட்டு இருந்தா? கர்த்தர். அப்போ ஆண்டவருக்காக செய்தவளை சும்மா விட்டுருவாரா? சொல்லுங்க. எனக்காக இவ்வளவு கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அளவில்லாமல் கொடுத்தார். அடுத்தது ஆண்டவருக்காக கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷம் அவர் யாரை நம்பி இருக்கிறார்? கர்த்தரை தான் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. பறவைகளை, காக்கை குஞ்சுகளை பிழைப்பூட்டுகிறவர் தம்மை தேடி வருகிறவர்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? தமக்காக விதைக்கிறவர்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? தமக்காக செய்கிறவர்களை பிழைப்பூட்ட மாட்டாரா? கண்டிப்பா பிழைப்பூட்டுவார். அல்லேலூயா. அந்த மகன் அன்றைக்கு செய்த செயல் இன்று வரைக்கும் பேசப்படுகிற காரணம் என்ன? அவன் முழுவதையும் கொடுத்தான். அனனியா சப்பீரால் நிலத்தை விற்றார்கள், முழுவதும் கொண்டு வந்து கொடுக்கல, பாதி வச்சுட்டாங்க, மீதியை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த மகன் என்ன செஞ்சான்? முழுவதையும் ஆண்டவருக்கு என்று கொடுத்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் கையில இருந்தது இப்ப என்ன ஆயிருச்சு? ஏசப்பா கையில வந்துருச்சு. ஆண்டவர் என்ன செஞ்சாருங்க? அதை ஆசீர்வதித்து he blessed it. இப்போ ஏசப்பா கையில் நம்மை கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கொடுக்கும் பொழுது, நம்ம இடத்துல இருக்கிறத கொடுக்கும் பொழுது என்ன செய்வாருங்க? அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க அதிகாரம் பெற்றவர், ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்றார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்.
ஹல்லேலூயா, ஆமென். ஆக இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியம்? கர்த்தருக்கு பிரியம். ஆக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சில பேர் பிச்சைக்காரன்ட்ட பிச்சை கொடுத்துட்டு 10 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா திரும்ப கொடுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? கொடுத்தா முழுவதும் ஆண்டவருக்கே. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்கென்று கொடுத்தபடினாலே இப்போ அது யார் கையில் வந்துருச்சு? ஏசப்பா கையில் வந்துருச்சு. ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணார், அதை ஆசீர்வதித்தார், எல்லாருக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. பசி நேரத்தில் என்ன செஞ்சாங்க? எல்லாரும் ஸ்டைல் பண்ணிட்டு போதும் போதும்னாங்களா? வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொஞ்சத்தை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல, என்ன சொன்னாருங்க? வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. they all ate and they were satisfied. எல்லாரும் சாப்பிட்டு அந்த பையனுக்கும் அந்த உணவு கிடைச்சது. ஐயோ ஏன்னா கொடுத்துட்டேனே, எனக்கு இல்லையேன்னு நினைக்கல. அவனுக்கும் அங்கே ஆகாரம் வயிறு நிறைய கொடுக்கப்பட்டது. ஒருவேளை அவனா சாப்பிட்டிருந்தா அவனுக்கு மட்டும்தான். ஆனா அவன் ஆண்டவர் கையில கொடுத்ததுனால 5000 புருஷர்கள். ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஸ்திரீகள் கூட்டம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். பெண்கள் கூட்டம் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி அங்க ஆண்கள் 5000ன்னா பெண்கள் சுமார் 7000 8000 இருந்திருப்பாங்க. அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் வந்திருப்பாங்க, சிறு பையன், அதை போல பசங்க நிறைய வந்திருப்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்லும் பொழுது 20 வயது கீழே இருக்கிறவன் என்னாதன்றாரு. அந்த மாதிரி பிள்ளைகளை நிறைய வந்திருப்பாங்க. அவங்களும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஏறக்குறைய ஒரு 20,000 25,000 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? சாப்பிட்டுருப்பாங்க. ஹல்லேலூயா. அல்லது ஒரு 10,000 15,000 என்ன செஞ்சிருப்பாங்க? சாப்பிட்டுருப்பாங்க. எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியாக, வேண்டிய மட்டும், வயிறு நிறைய, போதும் என்று சொல்லுகிற வரையில சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன். ஆனா ஏசாமிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? அது பல மடங்கு பலுகினது, பெருகினது. ஹல்லேலூயா. அவன் நிமித்தம் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? திருப்தி அடைந்தார்கள். அந்த பையன் பெயர் போடப்படல, அவன் ஊர் போடப்படல, அவங்க அப்பா அம்மா பெயர் அங்க போடப்பட. வேதம் சைலண்டா இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு செய்கிற காரியத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் வெளியே சொல்ல கூடாது. சில இடங்களுக்கு போவோம், ஃபேன் கொடுத்திருந்தா ஃபேன் லீஃப்ல எழுதி இருக்கும் அன்பளிப்பு. அதெல்லாம் கூடாது. ஆமென். ஏசப்பா சொல்ற, வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. ஆக இந்த பையன் அங்க நான் தான் கொடுத்தேன் என்ன செய்யல, சொல்லல. ஒரு சிறு பையன், அவ்வளவுதான். அவன் நிமித்தமாக எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வந்தவங்களுக்கு வசனம் கிடைச்சிருச்சு, சுகம் கிடைச்சிருச்சு, ஆகாரம் கிடைச்சிருச்சு. எல்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க? ஆலயத்துக்கு வந்துட்டு போகும்போது நல்ல சுகம், நல்ல சாப்பாடு, நல்ல சந்தோஷம், நல்ல மன நிறைவு. எப்படி நடப்பாங்க? அப்படி ஜாலியா நடந்து போவாங்க இல்லையா? ஹல்லேலூயா. கவலையின்றி போவார்கள். அதை போல என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் கவலையின்றி சந்தோஷமாக வயிறு நிறைய சாப்பிட்டு போனார்கள். அதற்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க? இந்த சிறு பையன். ஆமென். இந்த சிறு பையன், அந்த பையனுக்கு காரணம் யாரு? அவங்க பெற்றோர். ஒரு நாளும் மறந்துடாதீங்க, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நடத்துங்க. தேவனுக்காக பயன்படுவார்கள். அவன் மூலம் அவள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வெளியே தன்னை காமிச்சிக்க மாட்டான். ஆமென். தன்னை புகழ மாட்டான். அவன் யாருன்னு இதுவரைக்கும் தெரியல. அல்லேலூயா. வேற எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேருடைய பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஆண்டவர். ஆனா இந்த பையனை பத்தி என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல. அவன் செய்தது ஆண்டவர் நாம மகிமைக்கு ஏதுவாக இருந்தது. அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதம் உள்ளதை என்ன செஞ்சாங்க? லெஃப்ட் ஓவர் எத்தனை ஆச்சுங்க? 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதமானது எனக்கு கொஞ்சம் கொடுன்னு அவன் என்ன செய்யல, கேட்கல. அவர் சீஷர்கள் கையிலே கொடுத்தார்கள். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, ஒரு பையன் அங்கே இருந்தான்.
அவன் கையிலே 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அது ஆண்டவர் கையிலே வந்தது. அநேகர் போஷிக்கப்பட்டார்கள். அப்படியானால் உங்கள் பிள்ளைகள் எங்கே அனுப்பணும்? ஆலயத்துக்கு அனுப்பணும். 28ஆம் தேதி மீட்டிங்க்கு அனுப்பணும். ஆமேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு அனுப்பணும். சர்ச்சு முடிஞ்சு வந்தோன்னு என்னடா பிரசங்கம் பண்ணாருன்னு கேட்கணும். சண்டே ஸ்கூல் என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது சண்டே ஸ்கூல் டீச்சர்களுக்கும் பயம் வரும். என்ன பயம் வரும்? ஐயோ, நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுக்கலன்னா அந்த பையன் வீட்டில் போய் சொல்லிடுவான், அன்றைக்கி அந்த அக்கா ஒன்றுமே சொல்லித்தரல, யானைக்கதை பூனைக்கதை தான் சொன்னாங்கன்றுவான். வசனத்தின் கதைகளை சொல்லணும். அல்லேலூயா, ஆமேன். இப்போ பிள்ளைகள் வளருவார்கள், ஆண்டவருக்காக தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அன்றைக்கு அவன் வீட்டுக்கு வந்து சொல்லியிருப்பான். என்ன சொல்லிடுவான்? அம்மா, நீங்கள் எனக்கு கொடுத்ததை நான் என்ன செஞ்சேன்? ஏசப்பா கையில் கொடுத்தேன். அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ உள்ளம் மகிழ்ந்து இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஆண்டவர் கையில் கொடுத்தவன் ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? அவன் ஆசீர்வாதத்திலும் எழுதலை, அவனை பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருப்பார். நான் சொல்கிறேன், அவன் சந்ததிக்கே உணவு பஞ்சம் வந்து தலைமுறைக்கு அவனுக்கு உணவு குறைபாடு வந்திருக்காதுங்க. ஏன்னா அவன் ஆண்டவருக்கென்று கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கென்று நாம் விதைக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் பொருளாதார குறைவு வராது. அல்லேலூயா. ஆடைகளை கொடுக்கும் பொழுது ஆடை குறைவு வராது. அல்லேலூயா. உணவுகளை கொடுக்கும் பொழுது உணவு குறைவு வராது. அல்லேலூயா. ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.